மயிலாடுதுறையில் விளம்பர முதலமைச்சரால் திறக்கப்பட்ட அரசினர் கலைக்கல்லூரி புதிய வகுப்பறை கட்டிடத்தில் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதாகவும் மாணவிகளுக்கு சரியான பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட புதிய கல்லூரி கட்டிடத்தின் அவல நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் ஞானாம்பிகை அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இக்கல்லூரிக்காக பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் புதிதாக 10 வகுப்பறைகள் மற்றும் நூலகம் கட்டப்பட்டது. இந்த புதிய கட்டடம் கடந்த 16ஆம் தேதி விளம்பர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு படிக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை கலைக்கல்லூரியிலே கூடுதலாக ரூபாய் 4,40,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு அது மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கடந்த 16ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டடத்திலே எந்தவிதமான வசதிகளுமே கிடையாது. மாணவர்கள் தரையில் அமர்ந்துதான் படிக்க வேண்டியிருக்கிறது. அதை சுற்றி சுற்று சுவர் கூட கிடையாது. மேலும் மின்விசிறி, கழிப்பட வசதி, குடிநீர் வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதாகவும் இருக்கை கூட இல்லாமல் தரையில் அமர்ந்து மாணவிகள் பாடம் படிப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மாணவிகளுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் அங்கு கிடையாது. குடிநீர் வசதி கூட இல்லாமல் அந்த மாணவிகள் கஷ்டப்படுகின்றனர். எனவே வெறுமன கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு இல்லாமல் அதில் உள்ள அடிப்படை வசதிகளை உடனடியாக அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியர் ஏற்படுத்தி தர வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். எந்த வசதிகளும் இல்லாமல் புதிய கட்டிடத்தை விளம்பர திமுக அரசு திறந்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் கல்லூரியின் புதிய கட்டிடத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.